இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 2.1ல் 4th சம் வெரி சிம்பிள் ஒன் கொஷின் பாருங்கள். வென் த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஓகே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஏ பி அண்ட் சி ஒரு 3 இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆர் டிவைடட் பை 13. இந்த 3 இன்டிஜர்ஸ் ஏ பி சி எல்லாமே எதால் டிவைட் ஆகுதுன்னா 13ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி 13ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது த ரெஸ்பெக்டிவ் ரிமைண்டர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ரிமைண்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னா 9, 7 and 10. ஸோ ஏ டிவைடட் பை 13 பண்ணும்போது ரிமைண்டர் 9, பியை 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 கிடைக்குது, சியை 13ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 10 கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஷோ தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ இந்த 3 இன்டிஜர்ஸை ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூவும் எதால் தான் டிவைட் ஆகும்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். 13ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஸோ தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3ஐயும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை என்னதான் இருக்கணும், அது 13ஆல் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள், ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஒவ்வொன்றா நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் பை யூஸிங் சிடிஏ ஃபார்முலா. ஓகேவா? சிடிஏ ஃபார்முலா அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இந்த ஆருங்கிறது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பியாக தான் இருக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஏ வந்து 13 அப்படிங்கிறது தான் பியால் டிவைட் ஆகுது. ஓகேவா? ஏ இஸ் ஈக்குவல் டு 13 இன்ட்டு க்யூ தெரியாது, ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் 9ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிங்கிற நம்பரை 13ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் எவ்வளோன்னு தெரில, ஆனால் ரிமைண்டர் வந்து 7 அது தெரியும். அதேமாதிரி சிங்கிற நம்பரை நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் எவ்வளோன்னு தெரில, பட் ரிமைண்டர் இஸ் 10. ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்கபடி நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எதை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த 3ஐயும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 3 ஆட் பண்ணால் அதே மாதிரி இங்கேயும் ஆட் பண்ணுவோமா, 13q ப்ளஸ் 9, 13q ப்ளஸ் 7 ப்ளஸ் 13q ப்ளஸ் 10. அப்போ என்ன வரும்னு பாருங்கள், 13 13 13 q டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கணும் அப்படின்னா 39q ப்ளஸ் 9 ப்ளஸ் 7 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 10 ப்ளஸ் 9 19 20 26 வரும். இப்போ நம்மளுக்கு வந்து 13ஆல் டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக இது 13ஆல் டிவைட் ஆகும். இப்போ ரெண்டுலேருந்து நான் 13ங்கிறத காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா உள்ளே பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் q ப்ளஸ் 2 டைம்ஸ் 13 வந்து 26 வரும். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிங்கிறதுக்கு கிடைச்சக்கூடிய ஆன்சர் வந்து இதுதான். இது வந்து ஒரு 13ங்கிற நம்பரால் மல்டிப்ளை டேர்ம்ஸில் இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகும், 13ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா கீழே நான் 13 போட்டோன்னா 13 13 கேன்சல் ஆகி நம்மளுக்கு டிவைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் divisible by 13, this is divisible by 13. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த 3 இன்டிஜர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து 13ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே, இதுதான் இந்த 4th சம், வெரி சிம்பிள் ஒன். ஓகே, தேங்க்யூ.